உலகம் எல்லா நியூஸ்லயுமே பாலிட்டிஷியன், கிரிக்கெட்டர், சினிமா, இந்த என்டர்டெயின்மென்ட் எல்லா இடத்துலயுமே இந்தியா டீம வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அது கரெக்ட்ன்னு நெனைக்கிறீங்களா? தப்புன்னு நெனைக்கிறீங்களா? 2007, 2010 டைம்லாம் ஏதோ ஒரு மேட்ச் தோத்தோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? பிளேயரோட வீட்டு அது முன்னாடி போய் பாகிஸ்தானோட தோத்தா பிளேயரோட உருவம் பொம்மை வீ அரைஞ்சிருப்பாங்க. உருவம்ல வீட்டுக்கு போய் கல்ல விட்டு அடிக்கிறது, காரு கண்ணாடி உடைக்கிறது, செருப்பு வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இப்ப பண்றது இல்ல. நாலேஜபிள் கிரௌட் ஆகி ட்விட்டர்ல இருந்து உன்னை ட்விட்டர்லயும் அததான் ட்விட்டர்ல திட்டக்கூடாது, தெரியுது. இல்ல உன்னை ட்விட்டர்லயும் அதான் திட்டக்கூடாது, ட்விட்டர் வந்துட்டோம். உன்னை தூக்கி வச்சு மடியிலே கொஞ்சம் பாகிஸ்தானோட தோத்தப்போ முகமது ஷமி வச்சு செஞ்சாங்களா? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்தியா பாப்புலேஷன் எத்தனை கோடி பேர், அதுல இருந்து ஒரு 11 பிளேயர் உன்னை நம்பி ஒரு பிளேயிங் லெவல் ஆட வைக்கும் போது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு மேட்ச் தோத்தாலும், ஏன்னா அந்த 11 பேர்த்துக்கு இவ்வளோ சலுகை கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ பணம் இருக்கு, மற்ற பிளேயர்ஸ்லாம் கிடைக்காத பணம் உனக்கு கிடைக்குது, புகழ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கும். ஆனா உன்னை வந்துட்டு நாங்க எதுவுமே தோத்துட்டா உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லாத விஷயம்.